Hello, my dear students and parents. Welcome back to my future YouTube channel. நான் ப்ரொஃபஸர் சுகன்யா தேவி, கரியர் கன்சல்டன்ட். உங்களோட கரியர் கைடன்ஸ்க்கு சூப்பர் ஸ்பாட். இன்னைக்கு தனுவாஸ் அட்மிஷன் 2026-27 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. யாரெல்லாம் வந்து நாய்க்குட்டி, பூனைக்குட்டி அந்த மாதிரிலாம் வீட்டில் நிறையா வளர்த்துறவங்களா இருந்து அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கரியர் வந்து இந்த தனுவாஸ் தான். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் வெட்னரி சயின்ஸ், வெட்னரி டாக்டர் மட்டும்தான் தனுவாஸில் படிக்க முடியும்னு. அப்படி இல்லை, நிறையா கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய கோர்சஸ் வந்து இந்த தனுவாஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த தனுவாஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதில் என்னென்ன சீட்டு, என்ன கட் ஆஃபில் வந்து அங்கே செலக்ட் ஆக முடியும், என்ன கோர்ஸ் இருக்குது, அந்த கோர்ஸை வந்து படித்தா என்ன கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நம்ம எங்கே ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் கம்ப்ளீட்டாக சூப்பராக சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தனுவாஸ் அப்படின்னா என்னென்னா, தமிழ்நாடு வெட்னரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதான் தனுவாஸ். இதோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ், கோர்சஸ், கட் ஆஃப் அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் தான் நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். தனுவாஸ் அட்மிஷன் 2026-27 அப்ளிகேஷன் 25 May 2026 மண்டே 10 AM இருந்து ஓப்பனில் இருக்குது. இதோட லாஸ்ட் டே டு அப்ளை 17 June 2026 5 PM. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் தாங்க, நோ ஆஃப்லைன். எந்த ஹார்ட் காப்பீஸும் சப்மிட் பண்ணக்கூடாது, எல்லாமே ஆன்லைனில் தான் சப்மிட் பண்ணணும். தனுவாஸ் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. 920 சீட்ஸ் இருக்குது அக்ராஸ் ஆல் யூஜி ப்ரோக்ராம்ஸ் ஃபார் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ். 4 கோர்சஸ் வந்து இவங்க கொடுக்குறாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது வந்து பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டிங்கிற வெட்டினரி சயின்ஸ். இந்த கோர்ஸ் தான் வந்து வெட்டினரி டாக்டர். எப்படி ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து MBBS டாக்டர் இருக்காங்களோ அந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு வந்து இருக்கக்கூடிய டாக்டர் தான் வந்து வெட்டினரி டாக்டர்னு சொல்கிறோம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் சீட்டு தான். இதில் வந்து அந்த பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸுக்கு 660 சீட்ஸ் தான் இருக்குது. ரொம்ப கம்மியான சீட் இருக்கிறதுனால இதுக்கு கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கும். அடுத்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 140 சீட்ஸ் இருக்கிற ஃபுட் டெக்னாலஜி பிடெக். அடுத்தது 80 சீட்ஸ் இருக்கக்கூடிய டைரி டெக்னாலஜி பிடெக். அடுத்தது 40 சீட்ஸ் இருக்கக்கூடிய பவுல்ட்ரி டெக்னாலஜி பிடெக். BVSC அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5.5 years, 4.5 years ஃபார் அகாடமிக்கும், 1 year வந்து இன்டர்ன்ஷிப் கண்டிப்பாக பண்ணணும். அடுத்து பிடெக் ஃபுட் டெக்னாலஜி. இது பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் ஃபுட் டெக்னாலஜியில் நம்ம படிப்போம். ஃபுட்டு சம்மந்தமாக படிக்கிறது 4 years கோர்ஸு. பிடெக் டைரி டெக்னாலஜி. இது ஃபுல்லாக பால் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராசஸ் எல்லாமே படிக்கிறது தான் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் டைரி டெக்னாலஜி. இது 4 years கோர்ஸு. அடுத்து பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் பவுல்ட்ரி டெக்னாலஜி 4 years கோர்ஸு. ஸோ ஒரே ஒரு பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரிங்கிற டாக்டர் கோர்ஸும் 3 பிடெக் கோர்ஸும் இங்கே வந்து அவைல் பண்ணுறாங்க. அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் அஃபர்ட். இங்கே வந்து நான் சொன்னேன்ல பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் MBBS ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஃபார் அனிமல்ஸ். அடுத்தது பிடெக் ஃபுட் டெக்னாலஜிங்கிறது வந்து ஃபுல் ஃபுட் ப்ராசஸிங், ஃபுட் ப்ரிசர்வேஷன், பேக்கேஜிங், குவாலிட்டி கண்ட்ரோல், ஃபுட் சேஃப்டி, ஃபுட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்கும் போய் அடிக்கடி இந்த அக்மார்க் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்களா, அதெல்லாம் யாருன்னா இந்த பிடெக் ஃபுட் டெக்னாலஜி முடித்தவங்க தான் அதில் வந்து ஜாயின் பண்ணி இந்த மாதிரி எல்லா ப்ராசஸ்க்கும் போவாங்க. ஒவ்வொரு ஃபுட்டும் நம்ம மார்க்கெட்டுக்கு வரக்கு முன்னாடி இந்த ஃபுட் ப்ராசஸிங், ஃபுட் ப்ரிசர்வேஷன் இது எல்லாத்துலேயும் கரெக்டான இது தான் யூஸ் பண்ணுறாங்களா, கலர் ப்ரிசர்வேட்டிவ் கரெக்டாக தான் யூஸ் பண்ணுறாங்களா, அந்த FSSI மார்க் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற எல்லா இதுவும் பண்ணுறவங்க வந்து இந்த பிடெக் ஃபுட் டெக்னாலஜி தான். அடுத்தது பிடெக் டைரி டெக்னாலஜிங்கிறது வந்து அதே மாதிரி மில்க், ஹட்சன், ஆவின் அந்த மாதிரி மில்க் ப்ராசஸிங் டைரி ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறது, கேர்டு, பட்டர், சீஸ், ஐஸ்கிரீம் அதோட குவாலிட்டியில் இருக்கா, அந்த குவாலிட்டி மீறி அதுக்கும் ஒரு ட்ரேட்மார்க் இருக்குது, அந்த ட்ரேட்மார்க்கை மீறி அவங்க பண்ணக்கூடாது. ஸோ ஒவ்வொரு மில்க்கு, பட்டர், சீஸ், ஐஸ்கிரீம் எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருக்கா அந்த கம்பெனியிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்குறதா இந்த பிடெக் டைரி டெக்னாலஜி.
பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜினா மெயினாக வந்து இந்த பிக் ஃபார்மிங் பண்ணுவாங்க, சிக்கன் ப்ரொடக்ஷன், கோழி குஞ்செல்லாம் டைமிங் தான் வச்சு கேட்சிங் பண்ணணும். கேட்சிங்னா வந்து வார்ம்த்னஸ் கொடுத்து அதை பொரிக்க வைக்கிறது மாதிரி எப்படி எப்படிலாம் பண்ணால் என்னென்ன நியூட்ரிஷன்லாம் கொடுத்தா அது ஆரோக்கியமாக இருக்கும், நம்மளுக்கு வந்து நிறைய ஈல்டு கொடுக்கும், அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அதோட டிசீஸ் கண்டிஷன் எல்லாத்தையும் பற்றி படிக்கிறதா இந்த வந்து பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி. ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் வெட்டினரி டாக்டராக போனீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன அந்த கோர்ஸில் படிப்போம் அப்படின்னு எந்த கோர்ஸ் பண்ணீங்கனாலும் ஃபர்ஸ்ட் இயர் வந்து இப்போ ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எப்படி அனாட்டமி ஃபிசியாலஜி படிக்கிறோமோ அதே மாதிரி அனிமல்ஸோட அனாட்டமி ஃபிசியாலஜி 5.5 இயர்ஸில் வந்து அனிமல் அனாட்டமி, ஃபிசியாலஜி, வெட்டினரி மெடிசன், வெட்டினரி சர்ஜரி, அனிமல் நியூட்ரிஷன், அனிமல் ப்ரீடிங், லைஃப் ஸ்டாக் ப்ரொடக்ஷன், போல்ட்ரி சயின்ஸ், பேத்தாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி இது ஃபுல்லாக அந்த இயர் படிப்போம். அதுக்கப்புறம் இதோட கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா வெட்டினரி டாக்டராக நீங்கள் போகலாம், கவர்மெண்ட் வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன், வெட்டினரி ஆஃபீஸராக போகலாம், லைஃப் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், ரிசர்ச் சயின்டிஸ்ட், அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட். அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெட் அனிமல்ஸ் இல்லாத வீடே கிடையாது. நாய்க்குட்டி, பூனைக்குட்டி அந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் வளர்த்துறாங்க. அதுக்கு வந்து இப்போ டே கேர் வச்சு அந்த மாதிரி அதுக்கு க்ரூமிங் பண்ணுறதாகட்டும், அதுக்கு வந்து பெட் ப்ராடக்ட்ஸாக இருக்கிறது இப்போ ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கு, ரொம்ப டிமாண்டாக இருக்குது இந்த ஃபீல்டுக்கு. ஸோ இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு வந்து இப்போ வேல்யூ அதிகமாக இருக்குது. பெங்களூர், பாம்பே இந்த மாதிரி ரொம்ப மெட்ரோபாலிட்டன் சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் 2-3 டாக்ஸோ 4-5-6 கேட்ஸோ வந்து வளர்த்துறாங்க. ஸோ அதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை தான் இது பண்ணுவாங்க. ரொம்ப அதிகமாக இருக்குது டிமாண்டு. டைரி அண்ட் பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ், நீங்கள் ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனிக்கு போகலாம், இந்த வெட்டினரி மெடிசன் தயாரிக்கிற அந்த மாதிரி இடத்துலையும், அப்புறம் ப்ரைவேட் வெட்டினரி ஹாஸ்பிட்டலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது இது ஹையர் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அப்படின்னு படிப்போம் யூஜி முடிச்சதுக்கப்புறம். இதுலேயே ரிசர்ச் டீச்சிங் பண்ணணும்னா நீங்கள் பிஹெச்டி பண்ணலாம். அடுத்தது வந்து பிடெக் ஃபுட் டெக்னாலஜி. இதில் நம்ம என்ன படிப்போம், அந்த 4 இயர்ஸ் கோர்ஸாக ஃபுட் ப்ராசஸிங், ஃபுட் ப்ரிசர்வேஷன், ஃபுட் கெமிஸ்ட்ரி, ஃபுட் பேக்கேஜிங், ஃபுட் மைக்ரோபயாலஜி, குவாலிட்டி கண்ட்ரோல், ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ், ஃபுட் ப்ரொடக்ஷன் டெவலப்மெண்ட். ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்களோட ஆர்டர் இல்லாமல் மார்க்கெட்டில் அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸே வராது. நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு ஃபுட் ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபுல் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் மூலிமா தான் கரெக்ஷன் பண்ணி வெளியே வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்கெட்டில் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் இது உங்களுக்கு தெரியுமா தெரியல, வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனுங்கிறதுக்கு க்ரீன் கலர் போட்டிருந்தா அது வெஜிடேரியன் ப்ராடக்ட்ஸ், அதே ரெட் கலரில் அந்த பேக்கெட்டில் போட்டிருந்தா அது நான் வெஜிடேரியன் ப்ராடக்ட்ஸ். ஸோ எப்படி இது வந்து ட்ரேட்மார்க் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபுட் ப்ராசஸிங் டிபார்ட்மெண்ட்டை தான் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பாருங்களேன். ஃபுட் டெக்னாலஜிஸ்ட் போகலாம், குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர், ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், ஃபுட் இன்ஸ்பெக்டர், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி எல்லா கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்குள்ளேயும் நீங்கள் போகலாம். இந்த கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஐடிசி, நெஸ்ட்லி, பிரிட்டானியா, ஆவின், அமுல், ஹட்சன், கொக்கோ கோலா, பெப்சிகோ இந்த மாதிரி டாப் மோஸ்ட் கம்பெனிஸ்லாம் வந்து இந்த கோர்ஸ் முடிச்சோன்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு சேலரியும் நல்லா ஹைஃபையாகவே கிடைக்கும். இது முடிச்சுட்டு நம்ம ஹையர் ஸ்டடீஸும் பண்ணலாம். எம்டெக் ஃபுட் டெக்னாலஜி, எம்பிஏ, எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ், பிடெக் டைரி டெக்னாலஜிலையும். இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மில்க் ப்ராசஸிங், டைரி என்ஜினியரிங், டைரி கெமிஸ்ட்ரி, டைரி மைக்ரோபயாலஜி, சீஸ் டெக்னாலஜி, ஐஸ்கிரீம் டெக்னாலஜி, டைரி பிளான்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து அந்த 4 இயர்ஸ் கோர்ஸில் படிப்போம். இதோட கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா இந்த மில்க் சம்மந்தப்பட்ட எல்லா இடத்துக்கும் இவங்க வந்து ஒர்க் பண்ண போகலாம். டெக்னாலஜிஸ்டாக போகலாம், டைரி பிளான்ட் மேனேஜர், அந்த பிளான்ட்டுக்கு வந்து ஃபுல் மேனேஜராக அவங்க வந்து இருக்கலாம். அடுத்து குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆஃபீஸர், ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர், டைரி டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் இவங்க போகலாம். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் பாருங்க, ஆவின், அமுல், ஹட்சன், ஹெரிட்டேஜ், மில்கி மிஸ்ட் இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸ்க்கும் நம்ம ஒர்க் பண்ண போகலாம். அடுத்தது வந்து ஹையர் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா எம்டெக் டைரி டெக்னாலஜி, எம்பிஏ டைரி பிஸ்னஸ் இருக்குது. அடுத்து பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன், ஹேச்சரி மேனேஜ்மெண்ட், பவுல்ட்ரி நியூட்ரிஷன், பவுல்ட்ரி டிசீஸ், ஃபீட் டெக்னாலஜி, பவுல்ட்ரி ஃபார்ம் மேனேஜ்மெண்ட். இந்தந்த ஃபுட்டு தான் வந்து கோழி குஞ்சில் இருந்து அது வந்து பெருசாகிற வரைக்கும் எவ்வளோ ஃபீடிங் கொடுக்கணும், அதே வந்து காஃப்லேருந்து ஒரு பெரிய கவ்வாகிற வரைக்கும் என்ன ஹெல்த்தி ஃபுட்டு கொடுத்தா மில்கெல்லாம் அதிகமாக வரும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜியில் வந்து ஃபுல்லாக படிப்பாங்க.
இதை விட கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பவுல்ட்ரி ஃபார்ம் மேனேஜராக போகலாம், கேச்சரி மேனேஜர், ஃபீட் மில் மேனேஜர் போகலாம், பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர், டெக்னிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் இந்த மாதிரி போகலாம். கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா சுகுணா ஃபுட்ஸு, வெங்கீஸ், எஸ்கேஎம், சாந்தி ஃபீட், சிபி இந்தியா இப்போ ரொம்ப ரொம்ப இங்கெல்லாம் வந்து இதுக்கு வாண்டட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா எம்டெக் பவுல்ட்ரி டெக், எம்பிஏ அக்ரி பிஸ்னஸ். தனுவாஸோட வெப்சைட் அட்ரஸ் adm.tanuvas.ac.in. இந்த தனுவாஸ் வெப்சைட்டில் போய் ஃபுல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலனா எனக்கு வந்து ஃபார்ம்னை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவாக அது எவ்வளோ கமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கோ நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவாக அது போடுறேன். அடுத்தது வந்து உங்களோட எல்லா சர்டிஃபிகேட்ஸும் அட்டாச் பண்ணணும், அடுத்து சப்மிட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து போர்ட்டலுக்கு வந்து போகணும். இதான் போர்ட்டலோட வெப்சைட் அட்ரஸ். அங்கே கொடுத்துருக்கிற எல்லா அப்ளிகேஷனையும் ஃபில் பண்ணணும். அடுத்தது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணணும். அடுத்தது வந்து சப்மிட் பண்ண வேண்டியதான். பேராமெடிக்கல் அண்ட் அலைடு ஹெல்த் சயின்சஸ்க்கு மட்டும் தான் 7.5 ரிசர்வேஷன் இல்லை. இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எல்லாத்துக்குமே 7.5 ரிசர்வேஷன் இருக்குது. நீங்கள் 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஸ்டடி சர்டிஃபிகேட்டுங்கிற ஒரு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி இதில் வந்து அப்லோட் பண்ணிடலாம். இங்கே வந்து ரிசர்வேஷன் கோட்டா கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் ரிசர்வேஷன் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டாவும் இங்கே இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வெட்டினரி சயின்ஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி பொறுத்தளவுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் கோட்டா இருக்குது. அதாவது ஆல் இந்தியா கோட்டாவும் இருக்குது, தமிழ்நாடு கோட்டாவும் இருக்குது. ஆல் இந்தியா கோட்டா லெவலில் போகணும்னா 15% ஆல் இந்தியா கோட்டாக்காக சீட்ஸ் கொடுக்குறாங்க. ஆல் இந்தியாவில் எங்கே வேணாலும் இருந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணலாம். இதுக்கு வந்து நீட் மார்க் வந்து மேண்டேட்ரி. ஆனால் நம்ம தமிழ்நாடு கோட்டாவில் வந்து நீட் மார்க்ஸ் தேவையில்லை. ஆல் இந்தியா கோட்டாக்கு நீட் மார்க்ஸ் தேவை, தமிழ்நாடு கோட்டாக்கு நீட் மார்க்ஸ் தேவையில்லை. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி மார்க்ஸ் இருந்தாவே போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா 50% பிடெக் ஃபுட் டெக்னாலஜிக்கு வந்து ஃபுட் டெக்னாலஜி அண்ட் டைரி டெக்னாலஜிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஐகார் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதில் எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்க வந்து இருப்பாங்க பிடெக் ஃபுட் டெக்னாலஜி டைரி டெக்னாலஜிக்குள்ளே. உங்களுக்கு ஐகார் அப்படிங்கிறது என்ன டெஸ்ட்டுன்னு தெரியணுமா? எனக்கு ஐகார்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவாக அதை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து வந்து ஃபாரின் நேஷனல் கோட்டான்னு இருக்குது. என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸும் இங்கே வந்து படிக்கலாம். அவங்களுக்காக சில கோட்டாஸ் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அட்மிஷன் போர்ட்டல் இருக்கு, உங்களுக்கு தேவைன்னா போய் செக் பண்ணிக்கோங்க. கட் ஆஃப் வந்து வெட்டினரி சயின்ஸுக்கு நம்ம கட் ஆஃப் இந்த மாதிரி தான் போடணும். பிடெக் சம்மந்தப்பட்ட எல்லா கோர்சஸ்க்கும் இந்த மாதிரி தான் நம்ம கட் ஆஃப் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேச்சுலர் வெட்டினரி சயின்ஸ் அனிமல் ஹஸ்பண்ட் எடுத்துட்டிங்கன்னா உங்களோட பயாலஜி மார்க்ஸை 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதை ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய மார்க்கு தான் உங்களோட கட் ஆஃப் ஃபார் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஃபார்முலாக்கு. அதே பிடெக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 4 கோர்ஸையுமே வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டு அதை 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ என்ன உங்களுக்கு கட் ஆஃப் வருதோ அதுதான் கட் ஆஃப். 2026-27ஓட கட் ஆஃப் இது வந்து 2025ஓட கட் ஆஃப். இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது இந்த 2026-27ல இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் தான் இருக்கும். நீங்கள் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி 600 சீட்ஸ் இருக்கிறதுனால தான் அதோட கட் ஆஃப் வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். இது வந்து 2025க்கான கட் ஆஃப் டீட்டெயில்ஸு. இது 2026 அண்ட் 27க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ரேஞ்சு. இது வந்து குறையவும் செய்யலாம், இதே ரேஞ்சில் இருக்கலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி சென்டம் ரிசல்ட்ஸ் இந்த இயர் குறைஞ்சதுனால இது வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து கம்மியாக வரக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஓசி எடுத்துட்டிங்கன்னா 197.5 வந்து 2025ல வந்திருக்கு. இப்போ 197 to 198 வரைக்கும் இருக்க சான்ஸ் இருக்குது. பிசி எடுத்துட்டிங்கன்னா 194.5, 194 to 196 வந்து எக்ஸ்பெக்டட். பிசிஎம் எடுத்துட்டிங்கன்னா 192, 192 to 194 வந்து எக்ஸ்பெக்டட். எம்பிசி ஆர் டிஎன்சி பார்த்தீங்கன்னா 194, 194 to 196 எக்ஸ்பெக்டட். எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 191.5, 191லேருந்து 193 வரைக்கும் எக்ஸ்பெக்டட். எஸ்சிஏ கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 186, 186 to 190 வரைக்கும் எக்ஸ்பெக்டட். எஸ்டி எடுத்துட்டிங்கன்னா 188.5, 187 to 191 வரைக்கும் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கட் ஆஃபில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த கோர்ஸ் கிடைக்க. ஓகே.
பொதுவான கட் ஆஃப் சொன்னேன். டோட்டலா பார்த்தீங்கன்னா, இந்த பேச்சுலர் ஆஃப் வெட்டர்னரி சயன்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு 7 காலேஜஸ் இருக்கு. அந்த 7 காலேஜ் மெட்ராஸ், நாமக்கல், திருநெல்வேலி, தஞ்சாவூர், சேலம், தேனி, உடுமல்பேட்டை இந்த 7 பிளேசஸ்ல தான் இந்த வெட்டர்னரி காலேஜ் இருக்கு. இந்த வெட்டர்னரி காலேஜுக்கு அதிக டிமாண்டா மெட்ராஸ், நாமக்கல் இருக்கும். எல்லா காலேஜுமே சூப்பர் காலேஜ் தான். அதோட எக்ஸ்பெக்டட் பிசி, எம்பிசி, எஸ்சி கட் ஆஃப் எவ்வளோ இருக்குங்கிறத இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இத வந்து செக் பண்ணிக்கங்க. 195 வந்து ஃபுல்லா 195 to 193 வரைக்கும் மெட்ராஸ் வெட்டர்னரி காலேஜுக்கு தேவை. நாமக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 194.5ல இருந்து 192 வரைக்கும் நாமக்கலுக்கு தேவை. திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா 194 to 191.5 வரைக்கும் திருநெல்வேலிக்கு தேவை. அடுத்தது 193 to 190 வரைக்கும் தஞ்சாவூர் வெட்டனரி சயின்ஸ்க்கு வந்து தேவை. வந்து சேலம் பார்த்தீங்கன்னா 192லேருந்து 188 வரைக்கும் சேலம் ஹாஸ்பிட்டலில் எடுக்கிறாங்க. அடுத்தது தேனி காலேஜ் பார்த்தீங்கன்னா 191லேருந்து 187, உடும்பேட் பார்த்தீங்கன்னா 190லேருந்து 186 வரைக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, இந்த பிசி, எம்பிசி, எஸ்சி இந்த ரேஞ்சில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலேஜில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஃபுட் டெக்னாலஜிக்கு பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கணும்? இந்த ஃபுட் டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா 165 to 175ல வந்து எக்ஸ்பெக்டட் ரேஞ்சாக இருக்குது. அதிலிருந்து அப்படியே எஸ்டி வரைக்கும் 145 to 160 இந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்க அதிக சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி டெய்ரி டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா பிசியிலிருந்து எஸ்டி வரைக்கும் 140 ரேஞ்சில் இருந்து 120 வரைக்குமே கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி பவுல்ட்ரி டெக்னாலஜி வந்து 150 to 170 இருந்து 130 to 150 வரைக்கும் கிடைக்க அதிக சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சிலெல்லாம் உங்கள் கட் ஆஃப் இருக்குது. இந்த ஃபீல்டெல்லாம் உங்களுக்கு படிக்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடலாம். சப்போஸ் பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் கோட்டாவுக்கும் கொடுக்குறாங்க, சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன். அந்த 7.5 ரிசர்வேஷன் கோட்டா இந்த இதில் மார்க் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளிகேஷன் போடுங்க. கிடைக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. 25th May 2026லேருந்து 17 June 2026 வரைக்கும் தான் லாஸ்ட் டே டு அப்ளை. ஸோ இமிடியேட்டாக போய் அப்ளை பண்ணுங்க. நான் காலேஜ் ஃபீஸு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ்க்கு 1 to 2 lakhsக்குள்ள கம்ப்ளீட் ஆயிரும். ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியலனா எனக்கு வந்து கீழே கமெண்ட்ல ஃபார்ம் அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவா இந்த வெட்டனரி சயின்ஸோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஈச் அண்ட் எவ்ரி திங் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, இந்த கோர்ஸை பற்றின உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இப்போ தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் மூலிமா தான் நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், இன்னும் டீட்டெயில்ஸ் அதிகமாக போடணுமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் தெரியும். உங்கள் கமெண்ட்டுக்காக வெயிட்டிங். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் வந்து இந்த தனுவாஸ் கவுன்சிலிங்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு தெரியாமல் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்க இந்த கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுக்கு அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியலனா என்னுடைய சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஃபார்ம்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் இந்த அப்ளிகேஷன் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டெமோவாக அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.